ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ஒரே பூர்ணத்தை வச்சு 2 விதமான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு போலி செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு போல் கடலைப்பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். 2 மணி நேரமாக நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்திருக்கேன். இந்த கப்பால் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பருப்பை குக்கருக்கு மாற்றிப்போம். குக்கருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். ஜாஸ்தி தண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் பருப்பு தண்ணி ஆகிடும் கொஞ்சம். அதனால் கரெக்டான அளவில் வச்சுப்போம். கடைசியாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை 4 விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போது ஒரு கடாயில் எந்த கப்பால் நான் பருப்பு அளந்தனோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி தான் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் மண் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் கரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாகுப்பதெல்லாம் வர வேண்டாம். இந்த வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை கரைச்சி எடுத்தது நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். நான் வந்து 2 கப்பு போல் மைதா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு மைதாவை சலிச்சு எடுத்துப்போம். இப்போ இன்னொரு கப்பு மைதாவையும் சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். இல்லைனா 1 கப்பு மைதா 1 கப்பு கோதுமை மாவு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சளவுக்கு ஆப்பச்சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கையால் நல்லா கலந்து கொடுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு லூஸான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசைய வேணாம். நல்லா பரோட்டாக்கெலாம் கொஞ்சம் லூஸாக பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்படி தான் இருக்கணும். நான் கொஞ்சமாக எண்ணெய் மேலே தேய்ச்சி விட்டுடுறேன். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவு ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இதை மூடி போட்டு விட்டுருவோம். குக்கரில் நல்லா ஆவிலாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். நல்லா பருப்பெல்லாம் மலர்ந்து வெந்து வந்திருக்கு. கரண்டியாலேயே இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்தோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருக்கு இல்லையா, அதால் இந்த மாதிரி மசிச்சா ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். நமக்கு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா சாஃப்டாக இப்படி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம எந்த கடாயில் வெல்லத்தை கரைச்சி எடுத்தோமோ அதே கடாயை திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு வச்சுருக்கேன். வடிகட்டி வச்சுருக்க வெள்ளைப்பாக திரும்பவும் இது உள்ளே சேர்த்துப்போம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இது உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. எல்லா பருப்பையும் மொத்தமாக உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருவோம். கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 மூடி தேங்காயை நான் மிக்சி ஜாரில் ஒரு 5 போல் ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி துருவி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்க்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். இப்போ அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது இப்போ லூஸாக இருக்குது இல்லையா, ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வந்து இந்த மாதிரி கெட்டியாகிட்டு வரத்துக்கு. எனக்கு இன்னுமே இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி இது பாருங்கள் நல்லா டைட்டாகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறுனா இன்னுமே இது நல்லா கட்டி ஆகிடும். இருக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. எந்த அளவுக்கு நமக்கு உருண்டைகள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம இதில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் உருண்டை தான் பிடிக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸ் போலி செய்கிறதா இருந்தால் சின்ன சைஸ் உருண்டை பிடிச்சிக்கோங்க. சப்பாத்திக்கெலாம் உருண்டை பிடிப்போம் இல்லையா, அந்த சைஸில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ
பட்டர் ஷீட் ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் கவர், பால் பாக்கெட் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையாலேயே தேய்ச்சி விட்டுப்போம். இப்போது நடுவில் நம்ம பூர்ணத்தை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து இது உள்ளே வச்சுக்கலாம். ஒரு உருண்டையை பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி மடித்து விட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு மேல் மாவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா மாவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சு அழுத்தம் கொடுத்து விட்டுடலாம். இப்போ இதை கையாலேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். உங்களுக்கு கையால் இந்த மாதிரி தேய்க்க வரலனா மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு நம்ம பூரிக்கட்டையால் தேய்ச்சோம்னா நல்லா மெலிசாக சூப்பராக ரவுண்டாக வந்துடும். நான் இன்றைக்கி ஆனால் கையாலேயே தான் தடவி கொடுத்துருக்கேன். நல்லா ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப மொத்தமாகவும் இல்லை, ரொம்ப மெலிசாகவும் இல்லை, கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை போட்டுக்கலாம். அடுப்பை ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க தீயை. சுட்டு எடுக்கிறதுக்கு நான் நெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெயில் கூட சுடலாம். நெய் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது, சுடும்போதே நல்ல வாசனை. பாருங்கள், நல்லா அப்படியே பூரி மாதிரி உப்பி வருது பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக வருது நமக்கு. நல்லா 2 பக்கம் செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்ம இந்த மஞ்சள் கலர் சேர்த்ததுனால நமக்கு நல்ல சூப்பரான ஒரு கலரில் இருக்குதுல்ல. கலர் சேர்க்கலனாக்கா நம்ம அப்படியே சும்மா அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நமக்கு போலிலாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. நல்ல வாசனையாக நல்லா சுட சுட சாஃப்டாக நமக்கு போலி ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ஆறுனதுக்கு அப்புறமும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நல்லா எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. எல்லார் வீட்லேயுமே பிள்ளைங்க இப்போ லீவில் இருப்பாங்க. தினம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செய்து கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு இதில் பாதி போல் பூரணம் மீந்திருக்கு. நான் இன்னொரு ஸ்நாக்ஸ் தான் அதை வச்சு செய்ய போகிறேன். நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். 1 கப்பு போல் பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கேன், வறுக்காத மாவு தான். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக தான் உப்பு சேர்க்குறேன். இதை ஒரு தடவை நல்லா கையால் கலந்து கொடுத்துருவோம். இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணி நான் வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி கொடுத்துக்கிட்டே கரண்டியால் கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி 1 கப்பு போல் நான் கொதிக்க வச்சுருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம எடுக்கிற மாவு பொறுத்து இருக்குது தண்ணி. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ சூடாக இருக்குது. நல்லா ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா மாவு சாஃப்டாகிடும். 10 நிமிஷம் கழித்து நான் திறக்கிறேன். மாவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னமும் நல்லா சாஃப்டாகும். இப்போ நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி சூடாகிட்டு இருக்குது. இட்லி தட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு துணியும் போட்டிருக்கேன். நீங்கள் வாழை இலை போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். வாழை இலையில் வெந்து வரும்போது ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி கட்டை விரலால் குழி போட்டிங்கன்னா ஒரு கிண்ணம் மாதிரி ஆகிடும். இப்போ அந்த குழிக்குள்ளே பூர்ணத்தை நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு உருண்டை பூர்ணத்தை இது உள்ளே வச்சுக்கலாம். இப்போ சமோசாக்கெலாம் மடிக்கிற மாதிரி இது வாயை இந்த மாதிரி நீல வாக்கில் மடித்து விட்டுடலாம். பார்க்க ஒரு சமோசா மாதிரியே இருக்கும். இந்த மாதிரியும் செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா அப்படியுமே செய்துக்கலாம். நான் 2 மாதிரியும் செய்து காட்டுறேன். பாருங்கள், இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு உருண்டை மாவு எடுத்து அதே போல் கட்டை வரலால் நடுவில் குழி போட்டுப்போம். ஒரு கிண்ணம் மாதிரி வந்துடும். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பூர்ணத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு இது வாயை சுற்றி இந்த மாதிரி மூடி விட்டுடுவோம். மூடி விட்டதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கிட்டால் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு சூப்பராக வந்துடும்.
இல்லைனா கொழுக்கட்டை அச்சு இருந்தாலும் நம்ம அச்சுலேயும் போட்டு எடுத்துக்கலாம், அதுவும் ஈஸியாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருவோம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நான் எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. நல்லா வாசனையாக, நல்லா சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு இருக்குதுல்ல. ஒரே பூர்ணத்தை வச்சு நம்ம 2 விதமான ஸ்நாக்ஸ் இன்றைக்கி செஞ்சாச்சு. இந்த லீவுக்கு நம்ம வீட்டு பசங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு மேலே இருக்க மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.